வணக்கம் உறவுகளே, இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். விஸ்வாமடு தொட்டி அடியில் ஒரு 3/4 ஏக்கர் காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெரிய ஒரு பிலாமரம் ஒன்று இருக்கு. நாங்கள் காணிக்குள்ளே போன உடனே பாருங்கள், இங்கால ஒரு பெரிய மாமரம் ஒன்று நிற்கிது. இந்த காணியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. சோலார் திட்டங்களுக்கு கூட நீங்கள் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பக்கம் தான் போகணும் அந்த காணிக்கு. ஒரு 200 மீட்டர் தூரத்தில் 2 ரூம் ஹோல் கிச்சனோட ஒரு அளவான ஒரு வீடு ஒன்று இருக்குது. இங்கால கிச்சன் கட்டி குறையா நிற்கிது. அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு வசதி இருக்குது. கரண்ட் வசதி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. அது தொடர்பான விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னுக்கு வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு வந்துடலாம். இது முன்னுக்கு ஒரு போட்டி கொண்டு வைக்கிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல். இங்கெல்லாம் சாமியரை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. மேலே ஓடுதான் போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் கொரோடோல் போகுது. கிச்சன் கட்டி குறையாக இருக்குது. இங்கே ஒரு ரூம் ஒன்று கட்டி அதுவும் குறையாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால டாய்லெட் இருக்குது. கோழி கூடுகள் இருக்குது. இங்கால காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 தென்னை மரம் இருக்குது. அதில் காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு 4-5 தென்னை மரங்கள் இருக்குது. எல்லாம் ஒரு 4 வருஷ கண்டுகளாக நிற்கிது. மிச்ச கண்டெல்லாம் பாக்கு மரம் ஒரு 50 பாக்கு மரம் இருக்குது. காணி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன் தரக்கூடிய மரங்கள் தான் நிறைய நிற்கிது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு எல்லா மரங்களுமே பயன் தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர் வேலி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கு மரம் ஒரு 25 தேக்கு மரங்கள் இருக்குது. நிறைய வாழை மரங்கள் இருக்குது. தேசி மரம் நிற்கிது. புலாமரம், மாமரம், இப்படி பயன் தரக்கூடிய மரங்கள் நிறைய மரங்கள் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள், தேக்கு மரங்கள், நிறைய தேக்கு மரங்கள் நிற்கிது. நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன். விஸ்வமடு சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. தொட்டி அடி என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் தொட்டி அடி. இதில் தேக்கு மரங்கள் நிறைய நிற்கிது பாருங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு இதெல்லாம் ஒரு பயன் தரக்கூடிய தேக்கு மரங்களாக தான் இருக்கும்.
தோட்டத்திற்கு உகந்த ஒரு தரையாக காணப்படுகிறது. அழகிய செம்மண் தரையாகத்தான் காணப்படுது. நல்ல ஒரு சச்சதுர காணியாக ஒரு அமைப்பான ஒரு காணியாக தான் இந்த காணி வந்து காணப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்குரிய இந்த கரணம் வந்து மரத்தால் வந்து அடிச்சிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியோட விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் வந்து இது ஒரு பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான். நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலையை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக போட்டு கொண்டிருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.